सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. வேகம், இன்னும் வேகம், வேகம், ஸ்பீட், ஸ்பீட், ஸ்பீட் இஸ் த கீ. அட இவ்வளவு ஸ்லோவா ஓடாத, இன்னும் வேகம், இன்னும் வேகம், 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 வேகம். அதோட பவர்ஸை எடுக்கணும்னா இன்னும் வேகமா நீ ஓடியாகணும். போ, அவளை கத்தாத, அவளுக்கு காது நல்லா கேக்கும். டாமா, நீ எங்க போன? மோட்டோவும் பத்துலவும் எப்படி இருக்காங்க? எப்படி பிராக்டிஸ் பண்றாங்க? அரோட்டோ எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்றான். அதனால இவனை இங்க கட்டி போட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ உண்மையை சொல்லு, இல்லாட்டினா ஒன்னு இங்கேயே கட்டி போட்டுருவோம். அவங்க எங்க ட்ரைனிங் எடுத்தா உனக்கு என்ன வந்தது? அவங்க கரெக்டா 1 மாசம் கழிச்சு உன்னை சந்திக்க வருவாங்க. காமா, அவங்க கிட்ட நீ எதுவும் சொல்லாத. கூட்டிட்டு போங்க. நீங்க எல்லாரும் இப்ப பாருங்க, இந்த குங்ஃபு மாஸ்டர் சக்திங்களை ஃபுல்லா நாங்க எங்களுக்குள்ள எப்படி எடுக்க போறோம்ன்றத பாருங்க. நீங்க எல்லாரும் இந்த கலையை கத்துக்கணும். அப்பதான் நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை தயார் பண்ண முடியும். அதுக்கப்புறம் முதல்ல ஜப்பான், அப்புறம் ஒவ்வொரு நாடா கொஞ்சம் கொஞ்சமா மொத்த உலகத்தையும் நாம கைப்பற்ற முடியும். ஆமா, முதல்ல ஜப்பான் நம்ம கைக்கு வரணும். அப்புறம் ஒவ்வொரு நாடா இந்த உலகம் மொத்தம் நம்ம கைக்கு வந்துடும். புரியுதா? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு கேட்டுருச்சு. கமான், லெட்ஸ் ஸ்டார்ட். சாப்பாட்டுல தூக்க மருந்த கலந்து எங்களை மயக்கி இங்க தூக்கிட்டு வந்திருக்கியா? உனக்கு தைரியம் இருந்தா கையை அவுத்து விட்டு எங்க கூட மோதி பாரு. தைரியம் இருக்கு, ஆனா அவசியம் இல்ல. போட்டியால வேலை நடக்கணும்னா அதுக்கு எதுக்கு சண்டை சச்சரவெல்லாம்? நாங்க அகிம்சாவாதிங்க. ஆமா ஆமா, தைரியம் இருக்கு, ஆனா அது இப்ப அவசியம் இல்ல. நீ ரெடியா? ஆரம்பிப்போம். இன்னில இருந்து நீங்க எனக்காக வேலை செய்யணும், புரிஞ்சுதா? என்ன, எல்லாத்துக்கும் புரிஞ்சது இல்ல? போங்க, இன்னும் குங்ஃபு மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஹரோட்டோவை விட்டுருங்க. இவங்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி பவர்ஸ் அந்த மோட்டோவுக்கு முன்னாடி எடுக்கலாம். கன்ஸ் கச்சக், அவங்க கிரையிங் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன? கிரையிங் மாஸ்டர் கிட்டயா? ட்ரைனிங் எடுக்கட்டும், எடுக்கட்டும். அப்பதான் அவங்க எங்க கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே காலி ஆயிடுவாங்க. அந்த கிரையிங் மாஸ்டரோட ட்ரைனிங்க எந்த ஒரு சாதாரண மனுஷனாலையும் முழுசா அதை முடிக்கவே முடியாது. நீ எப்போதுமே உன் எதிரிகளை சாதாரணமா எடை போடாத, புரியுதா? கிரையிங் மாஸ்டர் கிட்ட ஒருவேளை அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம அதையும் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கிரையிங் மாஸ்டர், அவர்கிட்ட போக வேண்டியதானே? அவர்கிட்ட போறதுக்கு உங்களுக்கு ஏன் தைரியம் வர மாட்டேங்குது? போவோம், ஆனா இவ்வளவு சீக்கிரமா இல்ல. எங்களுக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா மாஸ்டர்களோட பவர் வந்ததுக்கு அப்புறம் நாங்க அவர்கிட்டயும் போய் மோதுவோம். இப்போதைக்கு மோட்டோ பத்துலுக்கு ட்ரைனிங் கொடுக்க விடுங்க. 1 மாசத்துல அவர் என்ன கத்து கொடுக்கறான்றத பாக்க. மோட்டோ பத்துலு, நீங்க ரொம்ப லக்கி. உங்க கூட ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்க.
நான் என்ன நினைக்கிறேன்னா 3 குங்ஃபு மாஸ்டரோட சண்டை போட தயாரா இருக்கும். அவங்களை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அவங்க நம்மளையே அழிச்சிருவாங்க. ஆமா, அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாமளே அவங்கள புடிச்சு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மேல டவர் ஏற வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைம் கம்மியா இருக்கு, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க. ஸ்பீடு தான் முக்கியம். முன்னாடி வச்ச கால் சறுக்கிறதுக்குள்ள பின்னாடி காலை நீங்க முன்னாடி வைக்கணும். அப்புறம் 2வது கால் வழுக்கிறதுக்குள்ள 3வது காலை மேல வைக்கணும். ஓகே ஓகே மாஸ்டர். வேலை ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? யாருங்க இவங்க? ஃபைட் பண்ணுங்க. எந்திரிங்க, ஃபைட் பண்ணுங்க, ஃபைட். மாஸ்டர், நீங்க இதை எப்படி செஞ்சீங்க மாஸ்டர்? கத்து தரேன், எல்லாத்தையும் கத்து தரேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு தான் முக்கியம். ஸ்பீடு கூட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உடம்புல உள்ள எனர்ஜி ஃபுல்லா 2 கைக்குள்ள வந்துடணும். அப்புறம் கிளவுட புஷ் பண்ணீங்கன்னா அது மொத்தமா ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கைகளுக்குள்ள பாடியில உள்ள எனர்ஜி எல்லாம் வரணும். நவ பிராக்டிஸ் அகைன். ஹிம்னாரிஸ் மாஸ்டர், வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. வாங்க, நம்ம சீக்கிரம் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். வாங்க. ஹிம்னாரிஸ் மாஸ்டர், வாங்க. ஓடி வந்துருக்கணும்.
முஞ்ஞானி முஞ்ஞானி அச்சச்சோ. எல்லாரும் சும்மா சும்மா சொல்லட்டியடி நீங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் உள்ள என் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் என் கூட ஃபைட் பண்ணுங்க. இது நம்மளுக்குள்ள கடைசி ட்ரைனிங் ஃபைட். எவ்வளவு பெரிய வாயி. அச்சச்சோ மாஸ்டர். டோன்ட் ஃபீல் யா. மாஸ்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. இது அழுகிற ஒரு ட்ரேக். எதிரிகளோட கவனத்தை திசை திருப்ப வெவ்வேறு விதமா அழுவணும். ஏன்னா எதிரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடணும். அப்புறம் அவனோட அந்த ஒரு நிமிஷம் அது அவனோட வாழ்க்கையில கடைசி நிமிஷமா மாறிடும். ஒருவேளை நீங்க அந்த நிமிஷத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா சோ இப்ப புரிஞ்சுதா எனக்கு எதுக்கு கிரையிங் மாஸ்டர்னு பேர் வந்ததுன்னு? ஆமா மாஸ்டர், புரிஞ்சது. இங்க பாருங்க, ஒழுங்கா அவங்கள விட்டுருங்க. நாங்க உங்களை விட்டுறோம். இல்லைன்னா வாங்க, நாங்க உங்க நண்பர்கள் மாஸ்டர்ஸ், யாரையும் விட மாட்டோம். புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க காட்டுங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? கஜாக், ஒரு போட்டோ எடுத்துக்க விடுங்க. மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ? கஜாக், எடுத்துக்கோ, நல்லா எடுத்துக்கோ. திருப்பி உங்களை போட்டோ எடுக்க வாய்ப்பு கிடைக்காது. எங்களை இல்ல, அவங்கள போட்டோ எடு. இல்லனே, இன்னைக்கு உங்களை மட்டும்தான் நான் போட்டோ எடுப்பேன். எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மோட்டு பத்துல உங்களுக்கு எண்டு கார்டு போட போறாங்கன்னு. மோட்டு பத்துல மாதிரி உண்மையான மனுஷங்க என்னைக்கும் தோக்கவே மாட்டாங்க. கச்சக்கா. இவன் கேமராவோட தயாராகிரு. ஒவ்வொருத்தரும் அடிச்சு அனுப்புற போட்டோ எடு. மோட்டு பத்லு, அவங்கள ஓட விடாம தடுத்துருங்க. இல்லனா எங்க 4 பேருடைய பவர்ஸையும் அவங்க இழுத்துருவாங்க. என்னப்பா மோட்டோ பத்துல வாழ மாஸ்டர் கிட்ட கூட போக முடியல. காலியா இருக்கும் போது மூளை வேலை செய்ய மாட்டேங்குதுடா. பத்து ஐடியா வச்சு உள்ளடா. ஐடியா, நாம எப்படியாவது அவங்களுக்குள்ள நுழைஞ்சிடலாம். எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். என்ன நான் சொல்றது? ஓகேடா பத்லு. வா. இதோ வரோடா. ஓ, எப்படி இருக்கீங்க? ஓடியா ஓடியா. டேய் சிவப்பு தலையா, கொஞ்சம் வேகமா தான் ஓடையா. இன்னும் கொஞ்சம் வேகம் ஓடுங்க ஓடுங்க. இங்க இருக்கணும். உங்க சக்தி இங்க இருக்கணும்.
மோட்டோ பத்துலு, நீங்க எங்க கூட மோதணும் நினைச்சீங்கல்ல, எங்களுடைய பவரை பாருங்க. கூடாது. மாட்டோம். படையின் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்கப்பா. எல்லாரும் பத்திரமா வேலையா இருங்க. நாங்க சீக்கிரமா திரும்பி வந்துடுறோம். ஐயோ, இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது தெரியாதா? ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா டக்குன்னு சொல்லு. ஐடியா? நான் எப்படியாவது அவங்கள மனசை திசை திருப்புற மட்டும் அந்த நேரத்துல நீ மெடிடேஷன் பண்ண, உன்னோட பவர் எல்லாம் ஏத்திக்க. அதுக்கப்புறமா உன்னோட இஷ்டத்துக்கு நீ பஞ்ச் பண்ணலாம். ஓகேடா பத்துலு. தம்பி, உன்னால முடியும். வாங்கடா வாங்கடா வாங்கடா. நோ. என்ன வில்லத்தனம், என்ன வில்லத்தனம்? அம்மா. மோட்டோ மோட்டோ பக்கத்துல வராங்க, விட்டுறாத. நான் உன்னை விட மாட்டேன். அடே, நாங்க உங்களை விட மாட்டோம்டா. என்னன்னு தான் பாத்துறோம். யாருக்கிட்ட? இல்ல கங், அவங்க எனக்குள்ள இருக்கிற பவர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரோட பவரையும் ஒண்ணு சேருங்க. மாஸ்டர்ஸ், நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. இந்த சின்ன பசங்களுக்கு உங்க ஸ்டூடெண்ட் மோட்டு பத்துலவே போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்களே அவங்களுடைய கிளவுட் குளோனரை உருவாக்கிட்டாங்க. வேணாம் வேணாம். ஒரே மாசத்துல நிஞ்சா கிளவுன் டெக்னிக்க எப்படி கத்துக்கிட்டாங்க? கெத்தான மாஸ்டர் கிடைச்சாருன்னா வெத்தான ஸ்டூடெண்ட் உருவாக மாட்டாங்கடா. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லவங்களா இருந்தா எதையும் கத்துக்க முடியும்.
அவங்க யாரோட பவர்ஸ் எல்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கே திரும்ப போய்கிட்டு இருக்கு. மோட்டு பத்லு, உங்களை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ மோட்டோ பத்லு. நீங்க தைரியசாலி மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல மனசுங்க. ஒரு நிமிஷம், இப்ப நான் உங்க எல்லாரையும் ஒரு நல்ல போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ரெடி, ஸ்மைல். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.